குருதேவருக்கு வணக்கம். நீ நீடூழி வாழ வேண்டும் குந்தி. உன்னை கண்டுதான் எத்தனை நாளாயிற்று. நலமாக இருக்கிறாயா? பிள்ளைகளை பிரிந்த தாய் எப்படி நலமாக இருக்க முடியும் சுவாமி? அவரவர் விதி பயனை அனுபவித்துத்தானே ஆக வேண்டும். குந்தி, கவலை கொள்ளாதே. விரைவில் உன் புத்திரர்களோடு வாழும் பாக்கியத்தை நீ பெறுவாய். குருதேவரே, எனக்கு ஒரு ஐயம். என்ன ஐயம் குந்தி? யுத்த களத்தில் உங்களுக்கு எதிராக என் புத்திரர்கள் வாழ் ஏந்தினால் அவர்களை நீங்கள் கொன்று விடுவீர்களா? ஐயோ, இதென்ன கொடுமையான கேள்வி! என் பிரியத்திற்குரிய சீடர்களை என்னால் எப்படி கொல்ல முடியும்? உன் புத்திரர்கள் நீடூழி வாழ வேண்டும் என்பதே என் விருப்பம். என்ன மாமா சிந்தனை? அப்படி என்ன மாமா சிந்தனை? சிந்திக்கும் காலமெல்லாம் முடிந்துவிட்டது. இது செயலாற்ற வேண்டிய நேரம். தவறு கர்ணா. சிந்தனையற்ற செயல் கடை தேறுவதில்லை. சிந்தனையும் செயலும் வண்டியில் பூட்டிய காளைகளைப் போல ஒன்றாக இணைந்தோட வேண்டும். அப்போதுதான் வெற்றி என்ற இலக்கை நாம் சென்றடைய முடியும். சரி, என்னதான் யோசனை என்று சொல்லுங்களே. சல்லியனை எப்படி நம் பக்கம் ஈர்ப்பது என்று யோசித்துக் கொண்டிருக்கிறேன். இது நடக்காத காரியம். தங்கையின் மைந்தர்களை விட்டு நம்மிடம் வர சல்லியனுக்கு என்ன பித்தா பிடித்திருக்கிறது? மாமா, அவசியம் சல்லியன் நம் பக்கம் வந்துதான் ஆக வேண்டுமா? உன் முன் கோபத்தாலும் முட்டாள்தனத்தாலும் நாம் விதுரனை இழந்து நிற்கிறோம். இந்த இழப்பை சரிகட்ட நம் பக்கம் சல்லியனை இழுத்தே தீர வேண்டும். அதற்காகத்தான் நான் யோசித்துக் கொண்டே இருக்கிறேன். நீங்கள் யோசித்துக் கொண்டே இருங்கள். ஆகினும் நம்மால் ஒருவரை கூட வசப்படுத்த முடியவில்லையே. ஆனால் பெண்ணாக இருந்து கொண்டு நம் சிற்றன்னை குந்தி தேவியார் தன்னால் ஆன முயற்சிகளை செய்து கொண்டே இருக்கிறார். என்ன கூறுகிறாய் துச்சாதனா? நீங்கள் எனக்கு ஒரு வரம் தர வேண்டும். வரமா? என்ன வரம் குந்தி? தாங்கள் என் புத்திரர்களின் குலகுரு. ஆகவே நடக்கவிருக்கும் பாண்டவ கௌரவ யுத்தத்தில் நீங்கள் பாண்டவர்களுக்கு எதிராக ஆயுதம் ஏந்தக்கூடாது. விதுரன் எப்படி யுத்தத்தை புறக்கணித்தானோ அப்படி தாங்களும் புறக்கணிக்க வேண்டும். விதுரன் திட்டமிட்டு அதை செய்யவில்லை. அப்படி ஒரு சூழல் ஏற்பட்டது. அவன் விலகிக் கொண்டான். ஆனால் என் நிலை அப்படி அல்ல. எனில் என் புத்திரர்களோடு யுத்தம் புரியத்தான் போகிறீர்களா? தங்கள் பிரியத்துக்குரிய சீடனான அர்ஜுனனின் மார்பை துளைக்க துடிக்குமா தங்களின் தனுசிலிருந்து புறப்படும் அம்பு? அப்படியா? துரோணாச்சாரியார் உடனிருந்து குடிபடிக்க திட்டமிட்டாரா?
துரியோதனா, அதிர்ச்சி அடையாதே. பிள்ளைகள் எங்கோ இருக்க அவர்களை காக்க ஒரு தாய் நடத்தும் போராட்டம் இது. துச்சாதனா, குந்தி தேவியாரின் வேண்டுகோளுக்கு துரோணாச்சாரியார் என்னதான் பதில் கூறினார்? யுத்த களம் உறவறியாதது. என் புத்திரனை அத்தினாபுரத்துக்கு எதிராக நின்றால் அவன் மார்பையும் என் அம்பு எய்யும். விதுரன் நீதிமான் என்பதை தாங்கள் அறிவீர்கள். ஹத்தினாபுரம் அதர்மத்தின் வழியிலே யுத்தம் புரிகிறது என்று யுத்தத்திலிருந்து ஒதுங்கிக் கொண்டார். அவர் வழியில் தாங்கள் நடக்க மறுப்பது ஏன்? விதுரனின் கதை வேறு. அவன் அத்தினாபுரத்திற்கு உரிமை படைத்தவன், உன் கணவரின் சகோதரன். ஆகவே யுத்தத்தில் பங்கேற்பதா வேண்டாமா என்று முடிவெடுக்கும் உரிமை படைத்தவன். ஆனால் என் நிலை அப்படியல்ல. நானும் பிதாமகர் பீஷ்மாச்சாரியாரும் யுத்தத்தில் பங்கேற்கும் கட்டாயத்தில் இருக்கிறோம். பிதாமகர் கதை அவர் தந்தைக்கு செய்து கொடுத்த சத்தியம் கட்டுப்படுத்துகிறது. ஆனால் தாங்கள் அப்படி இல்லையே. அவர் தன் தந்தைக்கு செய்து கொடுத்த சத்தியத்தை விட செஞ்சோற்று கடன் பெரிது. அன்று என் பிள்ளையின் பசியாற்றியது இந்த அத்தினாபுரம். அந்த நன்றிக் கடனை மறக்கச் சொல்கிறாயா? ஒருவேளை இந்த அத்தினாபுரத்தை உன் மைந்தன் தர்மன் ஆண்டு துரியோதனன் எதிர்த்திருந்தாலும் அப்போதும் என் முடிவில் எந்த மாற்றமும் இருந்திருக்காது. சபாஷ்! எனது தந்தை துரோணருக்கு என்றோ இட்ட உணவு இன்று அது வேலை செய்கிறது. துரோணர் நமக்காக யுத்தம் பூண்டால் அவருடைய மகன் அஸ்வத்தாமனும் நமக்காக யுத்தம் புகுல்வான். அவ்விருவரும் நமக்காக யுத்தம் பூண்டால் இருவர் மட்டும் மறுப்பாரா என்ன? சிக்கினான் சல்லியன். என்ன மாமா, யோசனை வந்து விட்டதா? ஆம் கர்ணா, பொன்னும் மணியும் ரத்தினங்களும் ராஜ்யமும் மாற்றாத காரியத்தை ஒரு பிடி சோறு செய்யும் என்பதை தெரிந்து கொண்டேன். மாமா, என்ன செய்ய வேண்டும் என்று கூறுங்கள். அப்பணியை இப்போதே தொடங்குகிறேன். எப்படி என் நல்ல யோசனை மாமா, நல்ல யோசனை. தாங்கள் தனுசை ஏந்தினால் அது எதிரில் நிற்பவரின் உயிரை குடிக்காமல் விடாது என்பதை நான் அறிவேன். எனில் என் புத்திரன் தங்கள் பிரியத்துக்குரிய அர்ஜுனனை தாங்கள் கொன்று விடுவீர்களா? அவன் துடிதுடித்து மண்ணில் சாய்வதை நீங்கள் கண்டு கண்டு ரசிப்பீர்களா? தங்களின் சேடன் தர்மனின் தலையை கொய்யுமா? தங்களின் வாள் தங்களின் சீடன் பீமனின் உயிரை குடிக்குமா? உங்களது பானம் பாண்டவர்கள் என் புத்திரர்களுக்கு ஒப்பானவர்கள். அவர்களை எப்படி எப்படி என்னால் கொல்ல முடியும்? அப்படி என்றால் தாங்கள் எனக்கு ஒரு சத்தியம் செய்து கொடுக்க வேண்டும். என்ன
என்ன சத்தியம் குந்தி? யுத்த களத்தில் நீங்கள் பாண்டவர்களை கொல்வதில்லை என்று எனக்கு நீங்கள் சத்தியம் செய்து தர வேண்டும். நான் யுத்த களத்தில் பாண்டவர்களை கொல்ல மாட்டேன். நான் வணங்கும் ஈசன் மீது ஆணை. நன்றி குருதேவரே. இந்த அபலைக்காக மனம் இறங்கியதற்கு நன்றி. மந்த்ரா தேசத்து மாமன்னரே வருக. தங்களின் வருகைக்காகவே காத்திருக்கிறது இந்த அரண்மனை. தங்களுக்கு யாதொரு குறையுமின்றி தங்களை உபசரிக்க உத்தரவிட்டுள்ளார்கள் தங்களின் மருமகன்கள். பார்த்தாயா என் மருமகன்கள் என் மீது கொண்ட பேரன்பை? அரசே, இந்த மாளிகையில் மது, மாது, கேளிக்கை விருந்து என தங்களுக்கு பிரத்யேகமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. நடக்கட்டும் நடக்கட்டும். அரசே, இன்று இரவு இந்த மாளிகையில் தங்கி விருந்தில் பங்கேற்று இளைப்பாரி பிறகு தங்களின் பயணத்தை தொடங்கலாம். என் மருமகன் தருமனுக்குத்தான் என் மீது எத்தனை அன்பு, எத்தனை அன்பு. அவன் விராட தேசத்தில் தஞ்சம் புகுந்திருந்தாலும் என்னை உபசரிக்க ஏற்பாடு செய்திருக்கிறானே. ஆகா, பாண்டவர்களின் விருந்தோம்பல் குணத்தை என்னவென்று சொல்வது? இங்கே என்ன அறிமுக கூட்டமா நடக்கிறது? ஒருவரை ஒருவர் எத்தனை நேரம் அன்போடு பார்த்து கொண்டே இருப்பதில்லை. நேரம் கடந்தால் இங்கேயே யுத்தம் தொடங்க வாய்ப்புள்ளது போல் தோன்றுகிறது. பிதாமகரே, பேச வேண்டியதை பேசத் தொடங்கலாமே. கௌரவர்களே, பாண்டவர்களே, யுத்தம் எங்கே எந்த தினத்தில் தொடங்குவது என்பது குறித்து ஆலோசிக்கவே நாம் இங்கு கூடியிருக்கிறோம். உங்கள் இருவரின் கருத்துக்களையும் முன்வைக்கலாம். தாத்தா, தங்கள் சொல்லுக்கு பாண்டவர்களாகிய நாங்கள் என்றும் கட்டுப்படுவோம். தங்கள் முடிவை நாங்கள் ஏற்போம். அத்தினாபுரத்தின் இளவரசனான நான் பீஷ்மாச்சாரியாரின் சொல்லுக்கு கட்டுப்படுகிறேன். குருஷேத்திரத்தின் பெருமையை இருதரப்பும் அறிவீர்கள் என்று நான் அறிவேன். ஆயினும் நினைவூட்ட கடமைப்பட்டுள்ளேன். குருஷேத்திரம் புண்ணிய பூமி. குருஷேத்திரத்தில் நடக்கும் யுத்தத்தில் மரிக்கும் ஒவ்வொரு ஜீவனும் சொர்க்கத்தை அடைவான். ஆகவே பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் யுத்தம் குருஷேத்திரத்தில் நடக்கட்டும். நான் இதற்கு உடன்படுகிறேன்.
எனக்கும் இதில் சம்மதமே. குருக்ஷேத்திர மண்ணிற்கு வீரம் பொருந்திய ஒரு வரலாறு உண்டு. அந்த மண் பாசபந்தங்களற்றது, பாரபட்சமின்றி அனைவருக்கும் ஒரே தீர்ப்பை வழங்கும் யுத்த பூமி. அந்த குருக்ஷேத்திர மண்ணில் யுத்தம் புரிவதை பாண்டவர்கள் பெருமையாக கருதுகிறார்கள். பாண்டவர்கள் தன் சத்துருக்களுக்கு சொர்க்கத்தை வழங்குவார்கள். யார் யாருக்கு சொர்க்கத்தை வழங்கப் போகிறார் என்று பொறுத்திருந்து பார் கிருஷ்ணா. யுத்த களத்தில் கௌரவர்களின் குருதி ஆறாக பெருக்கெடுத்து ஓடச் செய்வார்கள் பாண்டவர்கள். இதில் உனக்கு என்ன சந்தேகம் துரியோதனா? அர்ஜுனா, நாவடக்கத்தோடு பேசு. துரியோதனா, போரை பற்றி முடிவு செய்யவே இங்கு நாம் கூடியிருக்கிறோம். இந்த நேரத்திலும் உனக்கு கோபம்தானா? உன் துடையை பழக்கும் நானே இங்கு அமைதியாக இருக்கிறேன். விளைவுகளை கற்பனை செய்து வார்த்தைகளை விடாதே பீமா. அமைதியாக இருக்க வேண்டியது நீதான். அமைதி, அமைதி. யுத்த பிரகடனம் செய்யப்பட்ட பின் தனிப்பட்ட பகைகளை பேசுவது சத்திரியனுக்கு அழகல்ல. வஞ்சத்தையும் ஆத்திரத்தையும் துறந்து வெற்றியை இலக்காக கொண்டு யுத்தகளம் புக வேண்டும் என்பதே யுத்த நியதி. ஆகவே பொறுமையாக இருங்கள். இப்பொழுது எந்த தினத்தில் யுத்தம் தொடங்க வேண்டும் என்பதை முடிவு செய்ய வேண்டும். யுத்தம் தொடங்கும் நாளை யார் குறிப்பது? வானசாஸ்திரத்தில் வல்லவர்களே யுத்த தினத்தை தீர்மானிப்பார்கள். கிருஷ்ணன் யாவும் அறிந்தவன். அவனே யுத்தம் தொடங்கும் நாளை குறிக்கலாமே. ஆனால் அதில் எங்களுக்கு கடும் ஆட்சேபனை உள்ளது ஆச்சாரியர். துரியோதனா, உனக்கு யாரேனும் வேண்டியவர்கள் இருந்தால் அவர்களின் பேரை நீ முன்மொழியலாம். ஆச்சாரியர்களே, பிதாமகரே, சகாதேவனின் சாஸ்திர ஞானத்தை உலகறியும். அதேபோல் அவன் சாஸ்திரம் கூறுவதில் நடுநிலை தவறாதவன். சகாதேவன் யுத்த தினத்தை குறித்தால் அதில் எங்களுக்கு சம்மதமே. தர்மா, உன் கருத்துதான் என்ன? சகுனி மாமாவின் கருத்தோடு நானும் உடன்படுகிறேன். சகாதேவா, பாண்டவ கௌரவ போர் எந்த நாளில் தொடங்க வேண்டும் என்பதை நீயே குறித்துக் கொடு. மார்கழி மாதம் மோஷத ஏகாதசி, வளர்பிறை 11ஆம் நாள். அதுவே யுத்தம் தொடங்க உகந்த நாள். சகாதேவன் குறித்த நாளில் யாருக்கும் எந்த ஆட்சேபனையும் இல்லையே? இல்லை. நான் போர் பத்திரிகை வாசிக்கும் முன் நடக்கவிருக்கும் குருஷேத்திர யுத்தம் குறித்து யாரும் எந்த மறுப்பும் தெரிவிக்கலாம். பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்க்க முடியாத பிரச்சனைகளை யுத்தத்தின் மூலம் தீர்த்துக் கொள்வது சத்திரிய மரபு.
அந்த மரபின் அடிப்படையில் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையே ஏற்பட்ட பிரச்சனையை தீர்த்துக் கொள்ள குருஷேத்திர களத்தில் யுத்தம் தொடங்க உள்ளது. ஹத்தினாபுரத்தின் அரசன் திருதராஷ்டிரரின் புத்திரர்கள் கௌரவ சேனைக்கும், பாண்டு சக்கரவர்த்தியின் புத்திரர்கள் பாண்டவ சேனைக்கும் குருஷேத்திர பூமியில் மார்கழி மாதம் மோஷத ஏகாதேசி அன்று வளர்வரை 11ஆம் நாள் பாண்டவ கௌரவ யுத்தம் தொடங்கும். ஆதரவு கோரி அழைப்பு விடுத்த மன்னர்கள் நம் விருந்தினர் மாளிகைக்கு வந்து கொண்டிருக்கிறார்களா? வந்து கொண்டேதான் இருக்கிறார்கள். அனைவரையும் முந்திக் கொண்டு சந்திரகிரியின் அரசர், அதாவது கர்ணனின் மாமனார் முதல் ஆளாக வந்து சேர்ந்துள்ளார். வேறு யாரெல்லாம் வருகை புரிந்துள்ளனர்? மதுராவின் அரசர் உக்ரசேனர் வந்துவிட்டார். சுங்க தேசத்து மன்னரும் வந்து கொண்டிருப்பதாக தகவல் அனுப்பியிருக்கிறார். ருக்மி வழியே வந்து யுத்தத்தில் துணை நிற்பதாக தகவல் அனுப்பியிருக்கிறார். அவனை நம்புவதற்கில்லை. என் மீது கொண்ட பகையை தீர்த்து கொள்ள ஆதரவு கோரலாம். நீ கூறுவதும் சரிதான். இளவரசர்களுக்கு வணக்கம். தங்களை காண அரவான் என்றொரு வாலிபர் காத்திருக்கிறார். அரவானா? சரி, வரச் சொல். இளவரசர்களுக்கு என் வணக்கம். இளைஞனே, யார் நீ? நான் யார் என்று கூறுவதை விட என் தந்தை யார் என்று கூறினால் பொருத்தமாக இருக்கும். என் தந்தை வில் வித்தையில் நிகரற்ற வீரர், ஈசனோடு சமர்புரிந்த தீரர், இந்திரனையே போர்க்களத்தில் தோற்கடித்த மகாசூரர். எங்கள் அர்ஜுனனை விட உன் தந்தை மாவீரனோ? மாவீரர் அர்ஜுனரே என் தந்தை. அர்ஜுனா, இது என்ன புது குழப்பம்? இளைஞனே, நீ... நான் தங்களுக்கும் உளிப்பிக்கும் பிறந்த புத்திரன் அரவான். தந்தையே, என்னை ஆசிர்வதிக்க வேண்டுகிறேன். என் ஆசீர்வாதம் எப்போதும் உண்டு. ஆமாம், உன் பெயர் என்னவென்று சொன்னாய்? அரவான். அரவான், என் மகன் அரவான். தந்தையே, வந்தாமர. நன்றி தந்தையே. அர்ஜுனா, இது திரௌபதிக்கு முன்பா இல்லை சுபத்திரைக்கு பின்பா? சுபத்திரைக்கு முன்பு தீர்த்த யாத்திரையின் போது சந்தித்தேன். உளுபியை காதல் கொண்டு கந்தர்வ மனம் புரிந்து கொண்டேன். இத்தனை நாள் இல்லாமல் உன் திடீர் வருகைக்கு காரணம் என்ன அரவான்? கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் யுத்தம் மூண்டிருப்பதை அறிந்தால் என் தாய். எனவே நான் என் தந்தைக்கு துணை நின்று அவரின் குலம் காக்க என் உயிரையும் தர வேண்டும் என்று போதித்து அனுப்பியிருக்கிறாள் என் தாய்.
நீங்கா புகழோடு வாழ வேண்டும். அர்ஜுனா, நீ என்றோ எங்கோ விதைத்த விதை இன்று உன்னை காக்க விருட்சமாக வந்து நிற்கிறது. கௌரவர் கூட்டத்தை அழித்தொழிக்க இந்த அரவான் ஒருவன் போதும். அப்படியா? அரவானின் வீர தீரத்தை நான் அறிவேன். அவன் ஒரு யானை படைக்கும் 10 குதிரை படைக்கும் நிகரான சக்தி படைத்த வீரன். மாசு மறுவற்ற தேகம் கொண்ட மாவீரன் அரவான். அது சரி, நம் மாமா சல்லியன் வந்து சேரவில்லையா? அநேகமாக அவர் பயணத்தில் இருப்பார் என்று நான் நினைக்கிறேன். அதோ மாமா சல்லியன் அவர்கள் வந்துவிட்டார்கள். நமக்கு ஆதரவு பெருகிக் கொண்டே போகிறது. நமது வெற்றி இப்போதே திண்ணமாகிவிட்டது. மாமா, வாருங்கள், அமருங்கள். மாமா, தங்களின் முகம் ஏன் இத்தனை வாடி இருக்கிறது? நடக்கக்கூடாதது நடந்துவிட்டது. தாங்கள் கூறுவது விளங்கவில்லையே. ஆஹா, என்ன விருந்து, என்ன உபசரிப்பு, என்ன சுவை! ஆஹா ஆஹா ஆஹா! யார் இந்த அமர்க்களமான விருந்திற்கு ஏற்பாடு செய்ய பணித்தது? என் மூத்த மருமகன் தர்மனா? சல்லியனுக்காக இப்படி ஒரு அற்புதமான விருந்தை படைத்தது யார்? இப்படி ஒரு விருந்தை படைத்தவருக்கு என் உயிரையே கொடுக்கலாம். யார் இந்த விருந்தை கொடுத்தது? அடியேன் துரியோதனன் மாமா. துரியோதனா, நீயா? மாமா, எங்களை அருள் கூர்ந்து மன்னிக்க வேண்டும். தாங்கள் எனக்கும் மாமாதான் இல்லையா மாமா? தங்களை உபசரித்து வரவேற்கும் உரிமை எனக்கும் உள்ளது இல்லையா மாமா? ஆமா மாமா, என்னுடைய வரவேற்பும் விருந்தும் எப்படி இருந்தது? மருமகனே, அதுதான் இப்படி ஒரு விருந்தை கொடுத்தவருக்காக உயிரையே கொடுக்கலாம் என்று கூறிவிட்டாரே. பிறகென்ன கேள்வி இல்லையா சல்லிகரே? மாமா, நான் ஏதேனும் தவறாக கேட்டுவிட்டேனா? ஏன் இத்தனை தடுமாற்றம்? துரியோதனா, உண்மையிலேயே இந்த விருந்தை
என் மருமகன்களான பாண்டவர்கள்தான் செய்திருப்பார்கள் என்று நம்பி உண்டு விட்டேன். இதை நீதான் ஏற்பாடு செய்திருப்பாய் என்று தெரிந்திருந்தால் நான் தண்ணீர் கூட அருந்தி இருக்க மாட்டேன். விதி பொல்லாதது, சதி அதைவிட பொல்லாதது என்பதை இப்பொழுது நான் உணர்ந்து கொண்டேன். ஆனாலும் உன் விருந்தால் நான் மனம் குளிர்ந்தேன். உண்டி கொடுத்தோருக்கு கைமாறு செய்வதே என் குலமரபு. உனக்கு நான் என்ன கைமாறு செய்ய வேண்டும்? என்ன வேண்டும் கேள். மாமா, கேட்டால் மறுக்க மாட்டீர்களே. இந்த சல்லியன் வாக்கு ஒரு நாளும் பொய்க்காது. வேண்டியதை கேள். மாமா, நடக்கவிருக்கும் குருஷேத்திர யுத்தத்தில் கௌரவர்கள் சார்பாக நீங்கள் யுத்தம் செய்ய வேண்டும். துரியோதனா, உன் ராஜதந்திரத்தை என்னால் மெச்சாமல் இருக்க முடியவில்லை. மாமா, கவலை வேண்டாம். மத்ரா தேசத்து மன்னன் சல்லியன் கௌரவர்களுக்காக போர் புரிவான். மிக்க மகிழ்ச்சி மாமா, மிக்க மகிழ்ச்சி. ஆனால் இப்பொழுதே நான் விராட தேசம் சென்று தர்மனை சந்திக்க வேண்டும். மாமா, தாங்கள் எனக்கு ஆதரவாக யுத்தம் செய்வதாக வாக்களித்திருக்கிறீர்கள். பதறாதே துரியோதனா. கொடுத்த வாக்கை உன் மாமன் ஒருபோதும் மீறமாட்டான். பிறகு தர்மனை சந்திப்பதன் நோக்கம்? எனக்கு முறைப்படி ஆதரவு கோரி ஓலை அனுப்பியது தர்மன். அவன் என் வரவை எதிர்நோக்கி காத்திருப்பான். அவனிடம் சென்று நடந்ததை கூறி வர நீ எனக்கு அனுமதி தர வேண்டும். வந்து விடுவீர்கள் அல்லவா? சந்தேகம் என்ன மருமகனே? வயிறு நிறைய உண்ட பின் உனக்கு ரண்டகம் நினைப்பாரா? நிச்சயம் வந்து விடுவார். மாமா, உங்கள் ராஜதந்திரத்தை மீள முடியுமா? நீங்கள் அருகில் இருக்க என்னை எவராலும் வெல்ல முடியுமா மாமா? அந்த வஞ்சகனை வாழ விட்டது தவறு. என்னை மன்னித்து விடு தர்மா. நான் சற்று எச்சரிக்கையாக இருந்திருக்க வேண்டும். உனக்கு உதவவே நான் ஓடோடி வந்தேன். இப்படி நடக்கும் என்று நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. என் வாழ்நாள் லட்சியத்தையே நிர்மூலமாக்கி விட்டான் அந்த துரியோதனன். சல்லியரே, கவலை வேண்டாம். நடந்தது நல்லது என்று நினைத்தால் இதுவும் நல்லதற்கே. துரியோதனன் தான் புத்திசாலி என்றெண்ணி இந்த சூழ்ச்சியை செய்திருக்கிறான். அவன் வழியிலேயே சென்று அவனை விட நாம் புத்திசாலி என்று நிரூபிக்க வேண்டும். சூழ்ச்சியை சூழ்ச்சியாலேயே வெல்ல வேண்டும். நான் கூறுவதைப் போல் காரியமாற்றுங்கள். அவ்வாறே செய்கிறேன் கிருஷ்ணா. மாமா, இன்னும் யுத்தமே தொடங்கவில்லை. ஆனால் வெற்றி நமதாகிவிட்டது. எதை கொண்டு இப்படி ஒரு முடிவிற்கு வந்தாய் மருமகனே? மாமா, கௌரவ சேனைகளின் பக்கம் வீர திலகங்கள் ரத்தனங்களாக ஜொலிக்கிறார்கள். பிதாமகர் பீஷ்மாச்சாரியார், துரோணாச்சாரியார், கிருபாச்சாரியார், அஸ்வத்தாமன் என நிகரற்ற வீரர்கள் நம் பக்கம் குவிந்திருக்கிறார்கள். அது மட்டுமா? வீரத்திற்கும் ராஜதந்திரத்திற்கும் பெயர் பெற்ற சோமதத்தர், கலிங்கத்து மன்னர், கிருஷ்ணரின் துவாரகை படைகள்,
சிந்து தேசத்தின் மன்னன் ஜெயத்ரதன் ஆகிய அத்தனை பாரத தேசத்து மன்னர்களும் நமக்காக காத்திருக்கிறார்கள். இவ்வனைத்திற்கும் மகுடம் சூட்டினார் போல் என் ஆருயிர் நண்பன் கர்ணன் என் துணை நிற்கிறான். என் நண்பன் கர்ணன் போதாதா அந்த பாண்டவர்கள் கூட்டத்தை அழித்தொழிக்க? நண்பா, என் மீது உனக்கு இத்தனை நம்பிக்கையா? நண்பா, உன் நம்பிக்கை வீண் போகாது. என் உடலில் கடைசி சொட்டு ரத்தம் இருக்கும் வரை உனக்காக நான் போராடுவேன். உனக்கு வெற்றியை தேடித் தருவேன். இது சத்தியம். வெற்றிக்கு வீரம் மட்டுமே போதாது. யுத்தத்தில் வெற்றி பெற அநேக நியதிகள் உள்ளன. அதில் முக்கியமானது யுத்த பலி. யுத்த பலியே வெற்றியை தீர்மானிக்கிறது என்கிறது சாஸ்திரம். யுத்த பலியா? ஆம். நாள் நட்சத்திரம் பார்த்து யார் சரியான திதியில் துர்க்கைக்கு யுத்த பலி கொடுக்கிறார்களோ அவர்களுக்கே யுத்த களத்தில் வெற்றி கிட்டும் என்கிறது யுத்த சாஸ்திரம். அப்படியானால் எதற்காக காலம் கடத்த வேண்டும்? உடனடியாக ஒரு நல்ல ஜோதிடரை பாருங்கள். வேண்டாம் கர்ணா, இப்பெரும் பணியை ஒரு ஜோதிடனை நம்பி ஒப்படைப்பது அனர்த்தத்தில் முடியும். நாம் சோமதத்தரை அழைப்போம். சோமதத்தரை விட சாஸ்திரத்தில் சிறந்த ஒருவன் இருக்கிறான். அவன் யுத்த பலிக்காக நாள் குறித்தால் நமக்கு வெற்றி நிச்சயம். யார் அது மாமா? பாண்டவர்களில் இளையவன் சகாதேவன். சகாதேவனா? அவன் சிறுவன், அதிலும் நம் சத்ரு. அவன் எப்படி நாம் வெற்றி பெற நாள் குறித்து கொடுப்பான்? துரியோதனா, நீ நினைப்பது போல் சகாதேவன் சிறியவன் அல்ல. சாஸ்திரத்தில் மகா ஞானி. அவனுக்கு இணையான சாஸ்திர ஞானி இந்த உலகில் ஒருவரும் இல்லை. அதேபோல் சாஸ்திரம் கூறுவதில் ஒருபோதும் நடுநிலை தவறாதவன். அவனை விட நம்பகமான ஒருவன் நமக்கு கிடைக்க மாட்டான். துரியோதனா, மாமா சொன்னால் சரியாகத்தான் இருக்கும். சரி, அவனிடத்தில் யார் சென்று உதவி கோருவது? இது என்ன கேள்வி துரியோதனா? நீதான் சகாதேவனை நாடி செல்ல வேண்டும். நீயே அவனிடம் யுத்த பலிக்காக நல்ல நாள் குறித்து வர வேண்டும். நானா? அவனிடத்திலா? அது ஒருபோதும் நடக்காது. துரியோதனா, ஏற்கனவே கிருஷ்ணன் விஷயத்தில் இப்படித்தான் வீண் வீம்பால் கோட்டை விட்டாய். முன் கோபத்தால் விதுரரின் ஆதரவை இழந்தாய். எப்போதும் தவறிழைக்காதே. வீண் ஜம்பம் வெற்றிக்கு உதவாது. நண்பா, வெற்றி அடைவது மட்டும்தான் நம் இலக்கு. அதை மனதில் கொண்டு செயல்படு. சரி, நானே செல்கிறேன். சகாதேவன் மட்டும் யுத்த பலிக்கு நாள் குறித்து கொடுத்து விட்டால் நம் வெற்றியை யாராலும் தடுக்க இயலாது.